இல்ல நடந்து வந்துருந்தேன். ஈவினிங் ஷாப்பிங் முடிச்சுட்டு லெடில்ல கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃபேமிலிக்கு. வாங்கிட்டு வரும்போது பாருங்க, இங்க ஒரு பேக் வச்சிருக்காங்க. இதுல பாருங்க 2 ஷூ இருக்கு. நல்லதா இருக்கு. விமென்ஸ் ஷூ தான். ரொம்ப அந்த அளவுக்கு மோசமாலாம் டேமேஜா இல்லங்க. நல்ல மோசமா டேமேஜ்லாம் இல்ல. நல்லதா இருக்கு. யூஸ் பண்ணலாம். பாருங்க 2 செட் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. யார் வேணா எடுத்துன்னு போலாம். இல்லாதப்பட்டவங்க. அதாவது உங்களுடைய கால் சைஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா, எடுத்து லைட்டா ஸ்க்ராட்சஸ் இருக்கு. அத தாண்டி பெருசா வந்து எனக்கு குறை இருக்க மாரி தெரியலங்க. கால் சைஸ் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். 2 பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாரி தான் ஜெர்மனில என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள் அவங்களுக்கு வந்து அது தேவையில்ல. அதாவது நல்ல கண்டிஷன்ல இருந்தாலுமே, அது தேவையில்லன்ற பட்சத்துல, இந்த மாரி ரோட் சைடுல எடுத்து வச்சுருவாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து கஷ்டத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் ஷூ வாங்க முடியலையோ, இல்ல அந்த பொருள் அவங்களுக்கு இல்லையோ, கிடைக்கலையோ, அவங்களுக்கு வேணும்னா, அத எடுத்துன்னு போலாம். பாருங்க 2 பேர் அழகா இருக்கு பாருங்க. அது உங்களுடைய கால் சைஸ்க்கு மேட்ச் ஆனா நீங்க எடுத்துன்னு போலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து இந்த ஷூல பெருசா டேமேஜ் இருக்க மாரி தெரியல. ஆமா கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல இருக்கு. இது நல்லா இருக்கு. நீங்க எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணலாங்க. பெருசா விசிபிளா இல்ல. இருக்க ஸ்க்ராச்சஸ்லாம் விசிபிளா இல்ல. ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணிட்டு, திரும்ப ஃபுல்லா போட்டு தூக்கி போட்டுறலாம். ஆனா அந்த அளவுக்கு வந்து மோசமாலாம் இல்லங்க. அதாவது இங்கேயும் வந்து நெறைய ஹோம்லெஸ் பீப்பிள் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ யாரோட எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்ப நான் அத பார்க்குறேன். சப்போஸ் எனக்கு இது தேவைப்படலன்னு சொல்லி வச்சுட்டு போனா கூட, நாளைக்கு காலைல வரும்போது இந்த ஷூ இங்க இருக்காதுங்க. கண்டிப்பா யாராவது எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நானும் என்ன பண்றேன், எனக்கு தேவைப்படலன்னு சொல்லிட்டு திரும்ப வச்சுட்டு போயிடுறேன். யாருக்காவது யூஸ் ஆகும். நம்மளோட கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால வச்சுட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ட்ரெண்ட். இந்த ஷூ மாரியே பல பொருட்கள் வந்து வீட்டுக்கு வெளிய வச்சுட்டு வந்து போவாங்க. நெறைய புக்ஸ்லாம் இருக்கலாம். சிடிஸ் இல்ல ட்ரெஸ்ஸஸ் இல்ல நெறைய பொருள் வச்சுட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாதப்பட்டவங்க வந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம் ஆக்சுவலா. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பழக்கம். பல பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கு. எல்லாராலயும் எல்லாத்தையும் வந்து வாங்க முடியாது. அதுதான் வந்து இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. அங்க எல்லாமே ஷூஸ், ட்ரெஸ்ஸஸ், ஜாக்கெட்ஸ் அப்புறம் வந்து எல்லாமே இருக்கும். நல்ல கண்டிஷன்ல இருக்கும். மக்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த மாரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிளேஸ்ல பண்ணும்போது வந்து தினமோ இல்ல வீக்லி ஒன்ஸ் மக்கள் வந்து அத பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருள் வச்சுட்டு போலாம். இருக்கப்பட்டவங்க அவங்க இருக்க பொருள வந்து தேவையில்லாத பொருள அங்க வச்சுட்டு போலாம். அதாவது தேவையானவங்க தேவையான பொருள் எடுத்துன்னு போலாம். தேவையில்லாத பொருட்கள அங்க வச்சுட்டும் போலாம் கிஃப்ட் மாரி. ஸோ அது பண்ணியிருக்கேன் நான். நாளைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாரி எல்லாராலயும் போய் எல்லா தெருவும் சுத்த முடியாது. அதனால ஒரு இடத்துல வைக்கிறது நல்லது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். டேக் கேர்.